அதுக்கப்புறம் அடுத்த நாள் அது அதோட கொக்குல 2 மாதுளை விதைகளை எடுத்துக்கிட்டு வைத்தியர் கிட்ட போச்சு. அப்போ அந்த வைத்தியர், வா நிம்மி, இது நிஜம்தானா? இப்போ என்னோட குழந்தைய நான் குணமாக்குவேன். சரி வா, நான் வந்து உங்க குழந்தைய பார்க்குறேன். 2 பேருமே கூட்டுக்கு வந்தாங்க. வைத்தியர் பசங்களுக்கு மருந்து கொடுத்தாரு. நிம்மி மறுபடியும் கூட்டுல இருக்கிற விதைகளை எடுத்து கொடுத்துச்சு. கூட்டுல இருக்கிற விதைகளை பார்த்து ஆந்தி சொல்லுச்சு, அட, உன்கிட்ட இந்த அளவுக்கு பழம் எங்கிருந்து வந்துச்சு? நிம்மி நேத்து நைட்டு பார்த்தா காக்கா உருவத்துல இருக்கிற யமனை பத்தி எல்லாம் சொல்லுச்சு. அப்ப அங்கிருந்து கிளம்பும் போது ஆந்தை யோசிச்சது, நான் என்ன பண்ணணும்னா அவகிட்ட இருக்கிற எல்லாத்தையும் நான் என் கூட்டுல வச்சிடணும். அதுக்கப்புறம் நான் கஷ்டப்பட தேவையே இல்ல. அது ஒரு யோசனையை யோசிச்சது. அன்னைக்கு இரவு கல்லுல ஒரு கதையை செஞ்சு அதோட கழுத்துல தொங்க விட்டுச்சு. அதுக்கப்புறம் நிம்மியோட கூட்டு பக்கத்துல வந்துச்சு. நிம்மி, வெளியே வா. நீ யாரு? இங்க பாரு, யமனோட கதை. நான் யமதூதன். அவங்க சொல்லிதான் நான் இங்க வந்திருக்கேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உனக்கு கொடுத்த அந்த பழத்தை எல்லாத்தையும் எடுத்துட்டு வர சொல்லியிருக்காங்க. சரி, இது கடவுளுடையதோ? அது கடவுள்கிட்டயே போக போகுது. என்னுடைய பிள்ளைங்க இப்ப குணமாயிட்டாங்க. அவ எல்லா மாதுளை விதைகளையும் கூட்டு விட்டு வெளியில வச்சுட்டா.